பார்த்தீங்கன்னா மக்களே வந்து நம்ம வேறு ஒன்றும் பண்ணலை. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட். அது என்னன்னா இன்றைக்கான 2K கிட்ஸு தெரியாத விஷயமே எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. இவருங்களே என்னை சுற்றி ஒரு 2K கிட்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. அதாவது சின்ன சின்ன பிள்ளைங்க. இவங்களுக்கு தெரியாத கேட்ஜெட்ஸ் கிடையாது. அதாவது காட்டுறது யார் தெரியுமில்ல, வர்கீஸ். இங்கே நிறையா நம்மளோட இப்போ எனக்கு என்னன்னு தெரியுங்கன்னா, மொபைலில் ஒரு சில அப்ளிகேஷன் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. எனக்கு 7 கலந்த வயசாயிடுச்சு. ஆனால் எனக்கு சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தெரியாது. ஆனால் இவங்க என்னை சுற்றி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு செல்லை பற்றி ஆணு வேறு அக்கு வேற தெரியுது. உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிட்டாங்க. அதாவது எனக்கு வந்து ஒரு வீடியோ சின்னதை எடிட் பண்ணி அதில் ஒன்று சேர்க்க தெரியாது. எனக்கு என் தம்பி தான் சொல்லி கொடுத்தான். அவன் எத்தனாவது இம்புட்டுக்கு 8வது தான் படிக்கிறான் மக்களே. 8வது தான் படிக்கிறான். 8வது படித்தவனுக்கு எடிட்டிங் தெரியுது, அந்த ஃபோட்டோஷாப் இப்படி போயிட்டு கலர் பண்ண தெரியுது, அப்புறம் அந்த சாங்கை எடுத்துகிட்டு பண்ண தெரியுது, அத்தனையுமே தெரியுது. எனக்கே ஷாக்காக இருந்துச்சு, எங்கடா இருக்கீங்க நீங்களான்னு. அப்படியே இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் இன்றைக்கான என்னை சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் வந்துட்டு சரி ஓகே இவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்க, எஜுகேஷனில் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்காங்க, அப்புறம் என்னென்ன இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கலாம் தான் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்திருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கட் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இவங்க எல்லாம் என்னென்ன ஊர், எத்தனை படிக்கிறாங்க, என்னென்ன பேருன்னு சொல்லி ஒன்று ஒன்றா தெரியும். இவனிலேருந்து ஆரம்பிப்போம். தம்பி உன் பேர் என்னடா? பாம்பு. வேதவியாஸ். என்னது? வேதவியாஸ். 5th standard. ஓகே. தம்பி நீடா? சாமுவேல். எத்தனாவது படிக்கிற? 7th. ஓகே. நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க தம்பி? 2வது. மச்சானா? இங்கே வாங்க, நீங்கள் வாங்க. இந்த பிள்ளை ஒன்றும் பிள்ளை பார்க்கல. இங்கே 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க 2 பேரும் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரது, மச்சா இங்கே வாடா. இந்த பிள்ளை இந்த இருக்கு பாரு, இந்த பிள்ளை உன் பேர் என்ன? மச்சா இங்கே ஓடி வாடா வீடியோ எடுக்கிறாங்க. இவனை வந்து இந்த பிள்ளை மச்சான்னு கூடுவார். எந்த அளவுக்கு அட்வான்ஸ் இருக்காங்க. ஓகே. உன் பேர் என்ன? நிகிலேஷ். எத்தனாவது படிக்கிற? 2வது. நீங்கள் வாங்க பாப்பா. நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க? 4th standard. என்ன செக்ஷனு? A செக்ஷன். நீ பாப்பா நீ வா, இங்கே வாங்க. நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க? 5th standard. எத்தனை? சரி 5th standard படிக்கிறா. பரவாயில்ல, சின்ன பிள்ளை நசுங்கனமாக இருக்கிய பார்க்குறதுக்கு. சரியா தம்பி? நீடா இவனை பாருங்க. சரியா? எத்தனை படிக்கிறா? 4th standard. எத்தனாவது? 4th standard. பேரு? செல்வகுமார். சரி போய் சொல்றான். இவன் பேர் சிமி. சரி பாப்பா பேரை கேட்க மறந்துட்டேன் பழக்கம். உங்க பேரு? இமையாவா? நல்லா இருக்கு பேரு. ஓகேவா? இல்லை இவனை கேட்க மாத்திரம். எத்தனை படிக்கிற? 7th standard. எத்தனை? பேர் என்னது? கேட்கவேன். ஓகே. சரியா? இப்போ வந்து நீங்கள் வந்து செல்லில் என்னென்ன அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. செல்லு யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? செல்லு யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? நீ செல்லு என்னென்ன யூஸ் பண்ணுவ? அதாவது என்னென்ன பார்ப்ப செல்லில்? யூடியூப் பார்ப்பியா? பொம்மை டிவி பார்ப்பியா? வேறு என்ன பார்ப்ப? கேம்ஸ் தான் அதிகமாக விளையாடுவேன். நீங்கள் செல்லை யூஸ் பண்ண மாட்டீங்க பாருங்க. இங்கே ஃபுல்லாக வந்து என்ன புரியல? இங்கே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வந்தப்ப பார்த்துட்டு இருந்தா அப்போ வந்து அவங்க அம்மா திட்ட மாட்டாங்க. இப்போ பார்த்தா எடுத்தாலே திட்டுவாங்க. சரி ஓகே. இப்போ செல்லு எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட உங்கள் ஸ்கூலில் சரி இப்போ வேணாம், உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் சினிமா பாட்டு ஒன்று பாடுங்க ஃபஸ்ட்டு. சரியா? பாடுறா சினிமா பாட்டு பாடுறா. சரியா? பாடுங்க சினிமா. உங்களுக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு சினிமா பாட்டு இருந்தால் ஒன்று பாடுங்க. பாதித்தையும் பரவாயில்ல பாடு. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் தனியா வரவா. ஜாலியா பாடுறா. ஏன்டா ரத்த கொதிப்பா? நீ பாடுவியா ரத்த கொதிப்பு? நான் பாடுவேன். சரி ரத்த கொதிப்பு சாங் பாடு. ரத்த கொதிப்பு. சரி என் மாமா நான் இருக்கு ரத்த கொதிப்பு. ஒச்சக்கல மல்ல பருப்பு அதானே வர மாட்டுது. சரி நீ பாரு, உனக்கு தெரிஞ்ச சினிமா பாட்டு பாடுறா. எனக்கு ஒச்சக்க அந்த பாட்டை முழுசா வச்சு பாரு. நீ பாடுயா? நான் பாடுறேன். பாரு. ரத்த கொதிப்பே மாமா நான் இருக்கு ரத்த கொதிப்பே மச்சக்கல்ல வனக்கல்ல பருப்பி ஃபிகர் வந்தா பொடி சேர்ப்பி மைக்க புடி மகனை செருப்பாலடி. காலை உடச்சி வந்துருந்து இல்லையே, இன்னைக்கு மாட்டிட்டோம். மண்டே உடச்சிடலாம். டேய் அப்போ விஜய் பாட்டு பாட தெரியாதா? பாட தெரியும்ல, பொய் சொல்ற. அவனுக்கு எல்லாமே தெரியும். நான் வர்றேன் இரு. சரியா? இப்போ நீ ஏதாச்சும் பாட்டு பாடுறா. ரஞ்சிதமே மனசை கலைக்கும் ரஞ்சிதமே உடல் வலிக்கு கொஞ்சம். உடல் வலிக்குதா? என்னடா உடல் வலிக்குது? சரியா? உடல் வலிக்கல, கரெக்டாக பாடு. சரியா? இவ்வளோதான் தெரியும். சரி உனக்கு ஏதாவது தமிழ் பாட்டு தெரியுமா? உனக்கு வேற யாராச்சும் பாடுறீங்களா? ரெடி தான் வரவா அண்ணன்
இறங்கி வரவா தெல்கெடுத்த சிங்கத்தை பாத்துல நாங்க அண்டாவில் கொண்டாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிமா போட்டு நல்லா பாடுறாங்க. இவங்கிட்ட வந்து அடுத்தது என்ன ஒரு கேள்வினா ஆத்திச்சூடி யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்பேன். சரிங்களா? பாருங்க எல்லா பயிலும் வாய பழக்கிறாங்க. சரியா? இப்போ ஆத்திச்சூடி யாருக்காச்சும் தெரியுமா? ஆத்திச்சூடி தெரியுமா? ஆத்திச்சூடி தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியுமாடா ஆத்திச்சூடி? ஆத்திச்சூடி தெரியாதா? ஆத்திச்சூடி தெரியுமா தெரியாதா? என்னது ஆத்திச்சூடினா? என்னதா சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது என்னங்கடா இது? ஆத்திச்சூடி ஒரு சினிமா பாட்டு கேட்டா தெரியுது, ஒரு ஆத்திச்சூடி கேட்டா தெரிய மாட்டேது. என்னங்கடா இதெல்லாம் பாப்பா? நீங்க வா, நீ மட்டும் நிறைய கேட்கணும். இங்க வா பாப்பா. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். இங்க வா பாப்பா. ஆத்திச்சூடினா என்னன்னு தெரியாதா? நீங்க வச்சு பேசு. இங்க வா, பக்கத்துல வந்து வாயில வந்து ஆத்திச்சூடினா தெரியாதா? தெரியாது பாப்பா. சிரிச்சிட்டே இருப்பா எதுக்கு எடுத்தாலும். ஃபுல் எனர்ஜில இருக்க நான் இப்ப. எதுக்கு சிரிக்கிறா நீ? இங்க வாங்க. ஏன் இங்க வாங்க? இங்க வந்து நில்லுங்க. இங்க வாங்க, நில்லுங்க. ஏன்? அதாவது ஆத்திச்சூடி நான் வந்து அறம் செய்ய விரும்புதான். சினிமா பாட்டு கேட்டால் தெரியுது, ஒரு ஆத்திச்சூடி கேட்டால் தெரியுதா மக்களே? இங்கே பாருங்கள், இதுதான் டூ கேட்கிடுச்சு. ஆத்திச்சூடினா நம்ம அவையார் இருக்காங்க பார்த்தியா? அவையார் முதல்ல யாரும் தெரியுமா? அதை கேட்க மறந்துட்டேன். சரி, அவையார் யார் தெரியுமா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க சரி. அவையார் யார் சொல்லு? தெரிஞ்சு? ஐயோ இங்கே வா. ஏன் ஓடுறீங்க? இங்கே வாங்க. அவையார் யாருன்னு தெரியாதா? அவையார் தான் நம்ம வந்து இந்த அறம் செய்ய விரும்ப பாட்டு இருக்கு பார்த்தியா? அதை எழுதுன எழுத்தாசிரியர் அவர். இன்னும் நிறைய இன்னங்கடா. சரி, உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுங்க. ஸ்கூலில் கொடுத்த ரைம்ஸ் ஏதாச்சும் பாடுங்க. அப்படியே பாடு. ஃபோக்கஸ் விட அந்த பிள்ளைக்கு. ஒரு நாளே நல்ல பாடுமா, நீ பாடுமா, பரவாயில்லாம பாடுமா, பயப்படாதம்மா. That dreamer image there is no diversity, it is not hard to do. இந்த பாரு, இந்த இங்கிலீஷில் பாடுற வேலையெல்லாம் வைக்கக்கூடாது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நீ தமிழில் பாடு. தமிழில் பாடு. சிறு பஞ்ச மூலம் கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டான் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு காரி ஆசான். ஓகே, நன்றி. உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? உனக்கு ரைம்ஸ் தெரியாதா? என்ன ரைம்ஸ் தெரியும்? சரி, இப்போ நீங்கள் இந்த மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டிருக்கான் பாருங்க. இவனை ஃபோக்கஸ் வேணாம் தம்பி. இந்த மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டிருக்கான் பாருங்க மக்களே. இவன் தான் தமிழ் அந்த நாரேடு சங்கு மக்களை முக்கால்வாசி பாடினான். இவங்ககிட்ட கேட்பேன் என்ன தெரியுது? சரி, என்ன ரைம்ஸில் ஏதாச்சும் ஒன்று? அடே என்னடா? இல்லை என்னது ஏதாச்சும் ஒரு பாட்டு பண்ணு எவ்வளோ சரளமாக பாடினா. இப்போ பாருங்க, ஒரு ரைம்ஸ் கேட்டதுக்கு சொல்ல மாட்டேறா பாருங்க. ரெடி சொல்கிறேன். மாறி ஒன்று இன்றி வருந்த இந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மாருக்கு நீர்வழியில் பொன் திறந்து கொண்டு புலவாக நல்கினார் 1.5 முன்றிலோ ஓயில். ஓகே. அடுத்து என்ன வருது? நிறைய வருது. சொல்லு. 4 எழுதானா? இது என்னது? இது என்ன? யார் எழுதுனது? இது ஏதாவது தெரியுமா உனக்கு? முன்றன அரையானார். சரி, ஓகே. ரெண்டாவது இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்கலாமா? திருக்குறள் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? திருக்குறள் தெரியுமா? எப்போ உனக்கு தெரியுமா பாப்பா? திருக்குறள் தெரியும் சொல்லுதுப்பா இந்த பிள்ளை. பாட்டு தெரியாது சொல்லிச்சு. சரி, ஏதாச்சும் திருக்குறள் சொல்லுமா? தக்கா தவிர்வர் எம்பனேன் அவரவர் எச்சத்தான் கணக்கூடாது. அதுக்கப்புறம் தெரியாதா? சொன்னது ஒரு திருக்குறள், அதுலேயும் பாதிலே வந்துருச்சு. சரியா? நீ முழுசா திருக்குறள் சொன்னாதான் அவனை விடுவேன், இல்லாட்டி விட மாட்டேன். இங்க வா பாப்பா, இங்க வா. ஒரு திருக்குறள் முழுசா சொல்லுங்க. தெரியாதா? ரொம்ப மோசம் பண்றாங்கடா இவன். சரி, இவன்கிட்ட கேட்பான். நீ சொல்ற திருக்குறள் இரு பாப்பா வர. வினையால் வினையாக்கி கோட நனைகவுள் யானையால் யானையை தற்று ஊர்பசியும் ஓவா பின்னியும் சேர்ப்பகையும் சேராது இயல்பது நாடு. சரி, பரவாயில்லையே. நம்ம தெரியாத திருக்குறள்லாம் சொல்றாங்களே. ஓகே, டெவலப்ல தான் இருக்கேன். கை தட்டுங்கடா. அதான் சொல்றாங்களே, கை தட்டு. என்ன இப்படியே பார்த்துட்டு கை தட்டு. சரியா? இவன் தான் அப்பா அதுலேருந்து என்னமோ கோழி குஞ்சு எட்டி பார்த்தப்ப எட்டி பார்க்குறான். இவன்கிட்ட கேட்பாங்க. வாங்க தம்பி. எங்கே தம்பி ஒளிகிறீங்க? இங்கே வாங்க. எங்கே போகிறீங்க? இப்படி வாங்க, நடுவில் வாங்க. டான்ஸ் ஆடுவியா? உனக்கு திறமை இருக்காடா? டான்ஸ் ஆடுவியா? டான்ஸ் ஆடு பாப்பா. ஏதாச்சும் ரன்னிங் ரேஸ்ல தெரியுமா? ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சு பிரைஸ் வாங்கிருக்கேன். எத்தனை உட்காரு பேசுவேன்.
பாருங்க இந்த பையன் வந்து ரன்னிங் ரேஸில் ஜெயிச்சு ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கானம்மா. என்ன எத்தனை மீட்ரு என்ன நான் அவன்கிட்ட கேட்போம். ஓகே பேசுகிறா என்ன எத்தனை மீட்ரு ஓடுனே சொல்லு. 2 மீட்டர். 2 மீட்டரா? 2 மீட்டரா? 100 எத்தனை மீட்ரு? 50 மீட்டரா 100 மீட்டர்? எவ்வளோ தூரம் ஓடுனீங்க? தூரம் ஓடுனீங்களா கம்மியாக ஓடுனீங்களா? தூரம் ஓடுனீங்களா? எத்தனை ஃபஸ்ட்டாக வந்தீங்களா? நீயே சொல்ல பாப்பா. இப்போ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் என்னென்ன தனித்திறமை இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? சரி, யாருக்காச்சும் டான்ஸ் ஆட தெரியுமா உங்களுக்கு? டான்ஸ் ஆடு. இந்த பிள்ளை தான் நல்லா ஆட சொல்லிட்டு ஏன் ஆட மாட்டுது? சரி, இப்போ வந்து ரெண்டாவது வந்து நான் வந்து இப்போ நான் படிக்கிற காலத்துலலாம் மக்களே பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் வாதியாரெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். அதாவது ஒரு டீச்சர் அம்மா இருக்கும். அந்த அம்மா பேர், நான் தமிழ் டீச்சர், நான் 8வது படிச்சுட்டு இருந்தேன். நான் சொல்கிறேன், 8வது படிச்சுட்டு இருப்பேன். 8வது படிக்கும்போது ஒரு தமிழ் அம்மா இருக்குது. அந்த தமிழ் அம்மா அங்கே வந்து நல்லா குந்தாணி மாதிரி அப்படி இருக்கும், ஆட்டாங்கல் மாதிரி இருக்கும் அந்த அம்மா பார்க்குறதுக்கு. அது வந்து அங்கே பிரம்படுத்துட்டு வந்தால் நாங்கள் இங்கே பிச்சுக்கிட்டு பறப்போம். எவன்டா அப்படி வந்து அடித்து நவுத்திரு. நான்லாம் நிறையா வாங்கியிருக்கேன். அடித்து டிக்கியில் அடித்து வீங்க வச்சுருக்கு. சரியா? சரி, அந்த மாதிரி இவங்க ஸ்கூலில் யார் டீச்சர் எந்தெந்த மோசம் சொல்லி கேட்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நான் சொன்ன மாதிரி இந்த வந்து 2K கிட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸாக இருக்காங்க, அப்டேட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு வீடியோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா. ஓகேவா? மேற்கொண்டு இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். அப்புறம் இந்த பசங்கிட்ட வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல விதமான ஒரு கேள்வி கேட்கணும்னா, எனக்கு இந்த சின்ன பசங்க ஏன் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஏன் ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்னா, அடுத்தது இந்த வீடியோ பார்ட் 2 எடுக்கலாமா வேணாமான்னு உங்கள் கையிலே நான் ஒப்படைச்சிட்றேன். சரிங்களா? வேணும்னா சொல்லுங்கள். வீடியோ இந்த மாதிரி ஜாலியாக வேணும்னா இவங்கள வச்சே. ரெண்டாவது நான் உங்களுக்கு ஒரு இன்ட்டுமாக கொடுக்குறேன். அதாவது இந்த 2K கிட்ஸ் வந்து அந்த மண்டையை சுருளாக வச்சுக்கிறது, ஒரு புள்ளிங்க ஸ்டைலுக்கு மாறுறது, இதெல்லாம் ஏன் இவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட கேட்டே நான் மறுபடியும் வீடியோ போடுறேன். ஓகே, இந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். இவங்ககிட்டே கேட்போம். அடுத்தது வேணும்னா மக்கள்கிட்ட சொன்னால் நான் வருவேன். நீங்கள் கொடுப்பீங்களா? வீடியோ கொடுக்க மாட்டீங்களா? ஓகே, முடிச்சுக்கலாம். பாய்.